ஹலோ விவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். மாயா சீனு சீரியலுடைய இன்றைக்கி எபிசோடுக்கான ரிவ்யூ என்ன அப்படின்றத பார்க்கலாம். எபிசோடை பொறுத்த வரைக்கும் தனாவுக்காக வீட்டுக்கு முன்னாடி கிரவுண்ட் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க ரகுராம். ஸோ இதை பார்த்து தனா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த கிரவுண்டில் முதல் முறையாக அப்பா கூட தான் விளையாடுவேன்னு சொல்லி தனா ரொம்ப ஆசைப்பட்டு ரகுராம் கிட்டே கேட்க, ரகுராம் அந்த இடத்துல தனா கூட பேட்மிண்டன் விளையாண்டுட்டு இருக்காங்க. அதை பார்த்து பத்மாவும் பார்வதியும் போக போக இதெல்லாம் சரியில்லையே அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது, ஏதோ செலவுக்கு காசு கேட்டுருவாங்கன்னு பார்த்தேன், நல்ல வேலை காசு கேட்கல அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் தனியாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே சீனை கட் பண்ணால் தனா எங்கே உட்காந்துட்டு இருக்காங்க. தனா கிட்ட வந்து மாயா பெரியம்மா எங்கே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்பா வயலுக்கு போயிருக்காங்க, அம்மாவும் பாட்டியும் கோவிலுக்கு போயிருக்காங்க, சித்தப்பா வந்து ஏதோ ஊர் விஷயமா போயிருக்காருன்னு சொல்லி வீட்டில் யாருமே இல்லை அப்படின்றத தனா மாயா கிட்ட சொல்கிறாங்க. இப்படி ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல மாயா வாமிட் பண்ணுறாங்க. இதை பார்த்த பார்வதியும் பத்மாவும் இவளுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்க. ஸோ இங்கே தானே மாயா கிட்டே சரிவா ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை அதெல்லாம் வேணான்னு மாயா சொல்ல, வீட்டில் சும்மா இருந்து தின்னுட்டே இருந்தால் இப்படி தான் வயிற்றுக்கு ஒத்துக்காமல் வாமிட் வரும் அப்படின்னு பத்மா ஒரு பக்கம் பேச, ஹாஸ்பிட்டல்லாம் ஒன்றும் வேணாம், அதுக்கும் என்கிட்டே பணத்தை கேட்க போகிறீங்கன்னு பார்வதி ஒரு பக்கம் மாயாவை பேச, ஸோ மாயா பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரையும் வெறுப்பேற்றுறதுக்காக தான் கர்ப்பமாக இருக்கிறதா இங்கே தனா கிட்டே சொல்கிறாங்க. இந்த விஷயத்தை கேட்டதுமே பார்வதி பத்மா ரெண்டு பேருமே செம்ம ஷாக் ஆகுறாங்க. என் பிள்ளை அப்படிலாம் பண்ண மாட்டான் அப்படின்னு பத்மா சொன்னாலும், அப்போவே குழந்தை வேணான்னு சொன்னேன், ஆனால் அவர் தான் ஒத்துக்கவே இல்லை, இப்போ பாருங்கள் எங்கே கொண்டு வந்து நிற்குது அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரையும் வெறுப்பேற்றிட்டு மாயா அங்கேருந்து சிரிச்சுட்டு போகிறாங்க. தனா இதை உண்மையிலே நினைக்கிறாங்க. அப்போ மாயா கிட்டே கேட்கும்போது, இல்லை அவங்களுக்காக தான் சும்மா சொன்னேன், இப்போ பாரு எப்படி போயிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி இங்கே மாயாவும் தனாவும் பேசி சிரிச்சிட்ருக்காங்க. உடனே பத்மா சீனுவுக்கு கால் பண்ணி திட்டுறாங்க. அப்போது சீனு, அவள் உங்களை வெறுப்பேற்றுறதுக்காக இப்படிலாம் போய் சொல்லிகிட்டு இருக்கா, இதை நம்பிட்டு என்ன நீங்கள் சந்தேகப்படுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாரு. உடனே பத்மா பார்வதி கிட்டே போய் பேசுகிறாங்க. நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லி இந்த பண விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க. நீ மட்டும் அந்த குத்தகை பணம் 40 லட்சம் ரூபாயை என்கிட்ட கொடுத்தனா இதை நான் கொண்டு போய் சீனு கிட்டே கொடுத்துருவேன். ஸோ சீனு அந்த பணத்தை மாயா கிட்டே கொடுத்தா மாயா வீட்டை விட்டு வெளியில் போயிடுவான் அப்படின்னு பார்வதி கிட்டே சொல்லும்போது, பார்வதி இதுக்கு ஒத்துக்கிறல. அப்போ தான் பத்மா பார்வதி கிட்டே தெளிவாக அவங்களுடைய திட்டத்தை சொல்கிறாங்க. என்னென்னா, இந்த 40 லட்சம் ரூபா பணத்தை உன் லிங்க மாமா கிட்டே கொண்டு போய் கொடுத்து சாரு கொடுத்ததா கொடுக்க சொன்னால் சீனு வந்து சாரு மேலே இறக்கப்படுவான். ஸோ சாரு இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்தால் உனக்கு தான் பக்கபலமாக இருப்பான், இந்த வீட்டோட பொறுப்பு எல்லாமே உனக்கு வந்து சேர்ந்துடும் அப்படின்னு சொல்லி பார்வதியுடைய மனசில் ஆசையை தூண்டி விட்டு அந்த 40 லட்சம் ரூபா பணத்தை வாங்கி கொண்டு போய் லிங்கத்துக்கிட்ட கொடுக்குறாங்க. ஸோ லிங்கமும் பார்த்திங்கன்னா அந்த பணத்தை எடுத்து கொண்டு போய் சீனு கிட்ட கொடுக்க, ஆனால் சீனு அந்த பணத்தை வாங்கலை. ஏன்னா மாயா வந்து அவங்க அம்மாவுடைய பணத்தை தான் கொடுத்து இந்த கடையை ஆரம்பிக்க சொன்னால், இப்போது அந்த பணத்தை ஏன் வாங்கணும் அப்படின்ற அளவுக்கு என்னை யோசிக்க வச்சுட்டா, இப்போது அடுத்து இந்த பணமா அதெல்லாம் ஒன்று வேணாம், நான் உழைச்சி அந்த பணத்தை நான் அவகிட்ட கொடுத்துக்கிறேன்னு அந்த பணத்தை வாங்க மறுக்கிறாரு சீனு. கைக்கு வந்த மகாலட்சுமி திருப்பி கொடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு திட்டத்தை போட்ட லிங்கம் பணம் காணாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்வதி பத்மா கிட்ட ஒரு நாடகத்தை போடுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் செம ஷாக்கிங்கில் நின்றுட்டுருக்காங்க. இதோட இந்த எபிசோடையும் முடிக்கிறாங்க. செம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எபிசோடில் லிங்கம் செம்மையாக அவங்க ரெண்டு பேரும் ஏமாற்றிட்டாங்க. இனிமேலாவது இவங்களுக்கு புத்தி வருதான்னு பார்க்கலாம். என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைக்கள நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்றைய பகுதி பற்றினா உங்களுடைய கருத்தை வழக்கம் போல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லி இந்த வீடியோவிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.